ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன டாபிக்கு, சின்ன எக்ஸசைஸ். Six, seven, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மாதிரி
எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணோம், உடற்பயிற்சிலாம் காலையில் எழுந்த உடனே, புரியுதுங்களா? இதெல்லாம் பண்ணோமா உடம்புக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், காலையில் வாக்கிங் போனேன், வாக்கிங் போயிட்டு வந்தேன், லைட்டாக ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் லைட்டாக. காலையில் நேற்று நல்ல மழைங்க, இப்போ காலையில் எழுந்து வாக் போக முடியல, டயர்டாக இருந்தது. ஆனால் சான்ஸே இல்லை. நிறைய எக்ஸசைஸ் இது மாதிரி கொஞ்சம் போட்டு யோகா கூட பண்ணணும். நெக்ஸ்ட்லாம் இனிமேல் யோகா வந்து கொஞ்சம் யோகாவும் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்கிறதில்ல தப்பே இல்லை. இப்போது 700 மரம் தொட்டுட்டேன், செடிங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது மாதிரி எல்லாருமே மரம் செடிலாம் நிறைய வளர்க்கணும். எந்த இடத்துலையும் மரங்களை பார்த்தா கிளைகளை உடைக்கிறது, பூக்களை வந்து கிள்றது, இது மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க மரம் செடி. இயற்கையை நிறைய வளர்க்கணும். ஏன்னா இயற்கையை நிறைய நம்ம வந்து அழிச்சிட்டு வந்த மலைகள் இதெல்லாம், அதனாலே வந்து நம்ம அழிவை நோக்கி தான் போகிறோம். அதனால் வருங்காலத்தில் இனிமேல் நம்ம பசங்களுக்கெல்லாம் கூட இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும். மரம் செடிலாம் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களும் நல்லாயிருக்கும். நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்த பசங்களுக்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் இயற்கை காற்று இதெல்லாம் சுவாசிப்பாங்க. அதுமாதிரி குழந்தைங்களுக்கும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பக்கத்தில் பீச்சு இல்லைனா கூட சரி, மாடி மேலே போய் சூரிய நமஸ்காரம் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணி ஒரு 4 எக்ஸசைஸு, ஃபிட்னஸ் எக்ஸசைஸோ யோகாவோ சும்மா வாக் பண்ணுறது இந்த குழந்தைங்கள்லாம் சொல்லி கொடுத்தோமா அந்த குழந்தைங்க ஹெல்த்தாக இருக்கும். காலையில் எழுந்துக்கும். சில பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு அடம் பிடிக்கும். இப்போ நம்ம இது மாதிரி கேம்ஸ்லாம் கொஞ்சம் காலையில் பெரியவங்களும் எழுந்து நம்ம அந்த குழந்தைங்க கூடயே எக்ஸசைஸ் பண்ணோமா அவங்களும் அது கண்ட்ரோலுக்கு வருவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி சூரியன் பார்க்க முடியல, எனக்கு பாடியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அந்த சூரியன் வெப்ப ஒளியில் நான் மெடிடேஷன் பண்ணுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உடம்பு பாடி ஏற்றுக்குது. எனக்கு கோல்டு வந்தால் கூட சரி, ஒரு 1/2 hour நான் வெயிலில் போய் பீச்சில் உட்காந்தேன்னா அந்த கோல்டு எப்படி போகுதுன்னே தெரியல, சைனஸ் ப்ராப்ளம். அதனால் எல்லாருமே வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 வீலரில் போக சொல்ல ஹெல்மெட்டு, தலைக்கவசம் கண்டிப்பாக போட வேண்டும். ஏனென்றால் நம்ம தலையில் இருக்கிறலாம் நரம்புலாம் வந்து சின்ன நரம்பு, கொஞ்சம் அடிபட்டாலோ கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஹெல்மெட்டு போடுங்க. ட்ரைவ் பண்ண சொல்ல ஸ்லோவாக போகணும், ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. இனிமேல் வருங்காலம் மழை காலம் ஸ்கிட்டாகும். ஆக்டிவாலாம் வச்சுருந்தா பெரிய வண்டியும் சரி, புல்லட்டு எல்லா வண்டியுமே 2 வீலர் வண்டிங்க ஸ்கிட் ஆகும். அதே மாதிரி காரில் போக சொல்ல ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களும் பேக்கில் இருக்கிறவங்களும் சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடணும். சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடணும். ஏன்னு கேளுங்க, பிரேக் அடித்து நம்ம ஃப்ரண்ட்டில் போய் இடிச்சுப்போம், முட்டிப்போம். அதனால் வந்து குழந்தைங்களுக்கும் சீட் பெல்ட்லாம் போடுறதுக்கு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இதெல்லாம் சேஃபாக ரொம்ப இதாக. அதே மாதிரி இந்த ஸ்கூல் பஸ்ஸெலாம் போக சொல்ல இந்த டிரைவரெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடணும், குழந்தைங்கள்லாம் ஏறின உடனே டோர் வந்து லாக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களாம் சேஃபாக வந்து வீட்டு அருகில் இறக்கி விடணும். இது வந்து ஸ்கூலுங்க கண்டிப்பாக வந்து டிரைவருங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு மேலே சொல்லணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க டோரு திறந்துருக்கா மூடி இருக்கா அதுங்கெல்லாம் தெரியாது. சப்போஸ் கீழே விழலாம், அடிப்படலாம். அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நான் சொல்கிறேன்.
டிரைவர்ஸ்லாம் இதை கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸு, வேன் டிரைவர்ஸு, பஸ்ஸு டிரைவர்ஸு கொஞ்சம் சேஃபாக பாருங்கள். பப்ளிக்கை, குழந்தைங்களையும் பாருங்கள். ஏன்னா யாருக்குமே எந்த விபத்தும் நடக்கூடாது. சரிங்களா? அதுதான் அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்க? சின்ன உயிராக இருந்தால் கூட சரி, அது கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடி யாருக்கும் நடக்கக்கூடாது. நான் அப்படி தான் நினைக்கிறது. நம்ம கண்ணு முன்னாடி யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அவங்கள காப்பாற்றணும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அதுதான். வேறு ஒரு விஷயமும் இல்லை. எல்லாம் சேஃபாக இருங்க, சேஃபாக போங்க, டிரைவிங்கு சேஃபாக வாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஞாபகமாக எழுந்து வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிலாக்ஸாக இருப்பீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.